கடவுள் ஏன் பேதுருவையும் பவுலையும் தேர்ந்தெடுக்கணும்? பேதுரு கடவுளை மறுதளிச்சப்பயே அவரை தூக்கி தூர போட்டிருக்கணும். பவுல் எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செஞ்சுக்கிட்டு அவங்கள துன்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க இருவரையும் கடவுள் எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அடிப்படையில ஒரு மனித பார்வையில பார்க்கணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே எந்த தகுதியும் கிடையாது. முக்கியமாக கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த ஒரு உலக பார்வையில அவர்கள் தகுதி இல்லாதவர்கள். ஆனா கடவுளின் பார்வையில் இவர்கள்தான் சரியான நபர்கள். எப்படின்னா, நம்ம பேதுரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளிப்பார். மறுதளிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. திருப்பி கடவுளை முழுமையாக நம்பி அவர் செல்கின்றார். கடவுளும் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றார். ஆனால் முன்னாடி அந்த ஒரு அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் இருந்த சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல நேரங்களில் பேதுரு அந்த மறுதளித்த நேரத்தை குறித்து மனம் வெம்பி அழுவார். ரொம்ப அதை நினச்சி கஷ்டப்படுவார். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் மறுபடியும் மீண்டெழுந்து உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு செயல்படுவார். அவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் மீட்பர் கடவுள் என்று நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை மறுதளிச்சிட்டார். அப்படி இல்லை, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் பழகினவங்களே நம்மளை ஒதுக்குனா, நம்மளை கண்டுக்காமல் போனால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும், மன வருத்தம். கோவம் வர்றதோட மன வருத்தம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் கூடவே இருந்து கூடவே பழகிட்டு இருந்த ஒருத்தர் கண் முன்னாடி எனக்கு அவரை தெரியாது, யாருனே தெரியாது இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு 1 முறை 2 முறை 3 முறை மறுதளிச்சுட்டு போகிறாரு. அப்போது இறைவனுக்கு எவ்வளவு அது துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இறைவன் அவரை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அவர் சரியானவர், அவர்தான் திருச்சபையின் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் எப்போது தேர்ந்தெடுத்தார்? அவருடைய நம்பிக்கைக்காக தான். நம்ம பவுலடிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அடுத்தது நம்மளுடைய பவுலடிகளாளர் எடுத்துக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களையும் அவர் துன்புறுத்தி வந்தார். ஆனால் லேட்டர் அவர் புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்டார். அவ்வளவு ஒர்க்ஸ். பல திருத்தூதர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் கூட அவ்வளவு கடிதங்கள் எழுதவில்லை. அவருடைய ஒர்க்ஸ் அவ்வளவு பெருசு. அந்த அளவிற்கு வெறித்தனமாக வேலை செஞ்சு நற்செய்தியை அவர் அறிவித்தார். அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபயர் இருந்தது. அந்த ஒரு ஃபயர் தான் அவரை அவ்வளவு தூரம் கொண்டு போச்சு. இவங்க 2 பேரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது உலகின் பார்வையில் இவர்கள் இருவருமே தகுதியற்றவர்கள். ஆனால் இறைவனின் பார்வையில் இவர்கள் தகுதி உள்ளவர்கள். அவங்க தகுதி இல்லை அப்படின்னாலும் அவர்களை தகுதியுள்ளவர் ஆக்குவேன். எப்போ அப்படின்னா, அவர்கள் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து, என்னுடைய இரக்கத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நான் அவங்களை மன்னிச்சு ஏற்றுப்பேன், அவர்களை தகுதியுள்ளவர் ஆக்குவேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நான் அவர்களை உயர்த்துவேன். அதனோட வெளிப்பாடாக தான் திருச்சபையின் தலைவராக இன்று பேதுரு இருக்கின்றார். முதல் போப்பாக இருக்கின்றார். அவர் வழிவந்தவர்கள் இன்றை வரைக்கும், நம்முடைய 14ஆம் சிங்கராயர் வரைக்கும் அந்த ஒரு கட்டமைப்பு உடையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கட்டி எழுப்பிய திருச்சபையை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். நம்ம பவுலடிகளார் அவர் செஞ்ச அந்த ஒரு பணி அளப்பரியது அப்படி என்று சொல்லலாம். அவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் அவர் அந்த பணியை செஞ்சிருக்கவே முடியாது. அவ்வளவு ரைட்டிங்ஸ், எழுத்து பணி. இது இரண்டுமே கடவுள் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைத்ததால் மட்டுமே சாத்தியமானது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் தகுதி உள்ளவன் இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நம்மளை ரொம்ப நம்ம தாழ்த்திக்கிறோம், நம்மளை ரொம்ப நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறோம். முக்கியமாக கடவுள்கிட்ட இருந்து. மற்ற காரியங்கள் கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் தகுதி இருக்கோ இல்லையோ அதை நம்ம ஏற்றுப்போம். ஆனால் இறைவன் சார்ந்த காரியங்களில் நம்ம ஒதுங்கி நிற்கிறோம். கடவுள் நம்மளை ஏற்றுக்க மாட்டார், நம்ம பாவங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இங்கே இருவரும்
உலகின் பார்வையில் தகுதியற்றவர்கள், ஆனால் இறைவனின் பார்வையில் தகுதி உள்ளவர்கள். அவர் யாரை தேர்ந்தெடுப்பார் என்று அவருக்கு தெரியும். எப்போ நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களையும் அவர் தேர்ந்தெடுப்பார். நம்ம திருச்சபை இன்றைக்கும் வலிமையுடன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர் புது புது நபர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார். திருச்சபைக்காக பணி செய்வதற்காக, திருச்சபையை நிலைநிறுத்துவதற்காக. நற்செய்தி பணி தொடர்ச்சியாக செல்ல வேண்டும், இறைவார்த்தை உலகமெல்லாம் சென்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். ஆனால் அந்த தேர்வில் யார் உள்ள வராங்கன்னா இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள் தான் வராங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் இயேசுவை கண்டு உணர்ந்திருப்பாங்க. அந்த ஒரு உணர்வின் வெளிப்பாடோடு நிற்காம அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இறைவனை புரிந்து கொண்டு இறைவனுக்காக பணி செய்ய வந்திருக்காங்க. இன்றைக்கு பல தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொது நிலையினர் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. இறைவனுடைய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோருமே புனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் பாவம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் தகுதியற்றவர்களையும் தகுதி உள்ளவர் ஆக்குபவர் தான் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம சர்ச் என்பது ஒரு புனிதர்களுக்கான ஒரு கிளப்பு கிடையாது, ஆனால் பாவிகளுக்கான ஒரு இடம். பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு இடம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவார். அதுதான் முக்கிய மைய கருத்து இன்னைக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தகுதி இல்லை அப்படின்னாலும் இறைவன் நம்மளை தகுதியுள்ள ஒரு ஆக்குவார். நம்பிக்கையோடு இறைவனோடு இணைந்திருப்போம். நம்ம என்னங்க பண்ணணும்? சிம்பிள், இறைவன் கூட நல்ல ஒரு உறவில் இருக்கணும். நம்ம தேவையற்ற காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு நிலைவாழ்வு கிடைக்குமா கிடைக்காதா, நான் தகுதி உள்ளவனா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். சிம்பிளாக ரெகுலராக மாசுக்கு போங்க, அங்கே திருவிருந்தில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். அதுவும் இயேசுனுடைய திருவுடல் திருரத்தத்தை முழுமையாக பெறுகின்றீர்கள், அதில் உயிருள்ள இயேசு இருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் பாவ சங்கீதனம் செய்யலைன்னா பாவ சங்கீதனம் செய்யுங்க. உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் திரும்பி போங்க. அப்போது உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், நிறைவாழ்வை உங்களால் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இன்றைக்கான வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.